இப்போ நம்ம கையில் இருக்கிறது ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு கூப்பே எஸ்யூவி சிட்ரியானோட பசால்ட். இந்த ப்ரீமியம் கார்ஸான X6 GLC இதில் இருக்க டிசைன் லாங்குவேஜை எடுத்து மோஸ்ட் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபீச்சர்ஸ் லவ்வராக இல்லை ஃபேமிலிக்கு ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் 8 லட்ச ரூபாயில இருந்து 14 லட்ச ரூபாய்க்குள்ள இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் அக்டோபர் 31க்குள்ள புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆகுது. இந்த வண்டியில மொத்தம் 7 கலர் ஆப்ஷன் 3 வேரியன்ட்ஸ்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன் 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரன்ஸ், ஒரு டர்போ ஆப்ஷனோட வருது, 2 கியர் ஆப்ஷனோட மட்டும்தான் வருது. இது பெட்ரோல் மட்டும்தான் இருக்கு, ஆனா டீசல் வேரியன்ட்ஸ் எதுவுமே இல்ல. இந்த வண்டி C3 ஏர்கிராஷோட CMP பிளாட்ஃபார்மை வந்து ஷேர் பண்ணுது. வண்டியோட வீல் பேஸ் வித் இதெல்லாம் குறைச்சு லென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃப்ளோட்டிங் கூப்பேவை வந்து சிட்ரியான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் பிரசன்ஸ் என்னதான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு C3 ஏர்கிராஸ் மாதிரி இருந்தாலும் அதுல கொடுத்துருந்த அந்த ஹாலோஜன் எடுத்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லி ப்ரொஜெக்டர்ஸா கொடுத்துட்டாங்க. மேல இருக்கிறது நல்ல ஒரு டிஆர்எல்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்த்தோம் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுறது அந்த ஷெவ்ரானோட லோகோ தான். நல்ல குரோம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே நல்ல ஒரு பெரிய ஏர் டேம் பிரீத் பண்றதுக்கு ரொம்பவே செம்மையா இருக்கும். இந்த வண்டி வந்துட்டு ஒரு பிரீமியமான ஒயிட் கலர்ஸ்ல இருக்கனால நம்ம ஸ்கிட் பிளேட்ஸ் வந்துட்டு வெளியே தெரியல, நல்ல கிரே கலரான ஸ்கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே மஸ்குலராகவே இருக்கு. சேம் ஆனால் C3 ஏர்கிராஸை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கு. அப்படியே சைட் இந்த சைட் பிரசன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா இதுல தான் அந்த ஃப்ளோட்டிங்கான கூப்பே டிசைன்ஸ் நீங்க நல்லாவே பார்க்கலாம். ஃபோல்டபுள் மிரர்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 16 inch ஆஃப் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸோட வருது. பார்க்கறதுக்கு நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் நம்மளுக்கு கீழே சென்ட்ரி கிடையாது, கீஸ் மட்டும்தான் வருது. ஏன்னா காஸ்ட் கட்டிங் கண்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் ஒரு சின்ன கார்ட், அந்த டூவல் டோன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டூவல் டோன் உங்களுக்கு இதில் நல்லாவே இதில் தெரியுது. அப்படியே ரியரில் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளோ ஆகிற ஒரு 3D எஃபெக்டில் இருக்க அந்த டைல் லேம்ப்ஸு, ஒரு சின்ன ஹிஞ்சு, அந்த கூப்பேன்ற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் லாங்குவேஜ்ல இருக்கு. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ், அவங்க பெரிய அந்த ஷெவ்ரானோட லோகோஸ், கீழே நல்ல பல்ஜியான ஒரு பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பூட்டுக்கு உள்ள இருக்க ஒரு 470 லிட்டர்ஸ் தான் நீங்க பார்க்க வேண்டியது. நம்ம லாஸ்டா பார்த்த கர்வ்ல கிட்டத்தட்ட 500 லிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சைட்ல இங்க ஒரு சின்ன ஹூக், சின்ன லைட் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து 60/40 ஸ்பிளிட் சீட் கிடையாது, ஒரு ஃபிளாட்டான சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த வண்டியை பத்தி ஒன்று சொல்லியே ஆகணும். ஸோ இதுதான் இந்தியாவில் லான்ச் ஆன சிட்ரியானோட 4வது மாடல். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இவ்வளோ தான். இன்டீரியர்ல எவ்வளோ தூரம் இந்த வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்ப்போம். ஸோ வண்டியோட இன்க்ரெஸ் என் ஹைட்டுக்கு உள்ள உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல டூவல் டோன் வேரியன்ட், நல்ல பேட்டர்ன்டான ஒரு டேஷ்போர்டு. அப்படியே எனக்கு C3 ஏர்கிராஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு 10.2 இருக்க ஒரு இன்ஃபோடைன்மெண்ட். இந்த மாதிரி ஏசி வென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு மற்ற வண்டியை கம்பேர் பண்றப்ப. ஆனால் C3 ஏர்கிராஸை கம்பேர் பண்றப்ப இந்த மாதிரி டாகுல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த 3 ஸ்போக்ஸ் வீல்ஸை பத்தி கண்டிப்பாக பேசி ஆகணும். இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஆனால் இந்த மெனு கண்ட்ரோல் பண்றதுக்கு லெஃப்ட் சைடும் அண்ட் கால்ஸ் வால்யூம்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரைட் சைடும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்க ஒரு C3 ஏர்கிராஸை பார்த்துட்டு இந்த வண்டியில வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா சேம் டு சேம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சீட்டிங் கம்ஃபர்டபிலிட்டி, அந்த லெதர்ஸ், இது எல்லாமே நீட்டாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே டிரைவர் கோ டிரைவர் 2 பேத்துக்குமே ஷேட்ஸோட வருது. ஆனால் கோ டிரைவருக்கு மட்டும்தான் மிரர்ஸ் லைட்ஸோட வரல. நிறைய இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டியை மோஸ்ட் அஃபோர்டபுளாக மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி சின்ன கிளஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே எல்லா டீடைல்ஸுமே இதுலையுமே அடங்கிரும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் அவைலபிளாக இருக்கு. ஆனால் டாப் வேரியன்ட்ஸ்ல மட்டும்தான் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ வண்டி இப்போ நான் என் ஹைட்டுக்கு நான் உட்காந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட்டோட ஹூட் வரைக்கும் நல்லாவே வியூ இருக்கு. ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா IRVMs நம்மளுக்கு ஆட்டோ டிமிங் கொடுக்கல, நார்மலான ஒரு IRVMs தான், மேனுவலி அட்ஜஸ்டபுளாக தான் இருக்கு. ஸோ மற்றபடி ஃப்ரண்ட் சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு க்ளவ் பாக்ஸ். ஸோ கூலிங் எங்கேயுமே இல்லை, நார்மலாக ஒரு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் கோ பேசஞ்சர் 2 பேத்துக்குமே மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான், மோட்டரைஸ்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நான் திருப்பி அதை சொல்ல விரும்பல உங்களுக்கு. வாங்க டக்குன்னு ரியர் சீட் போயிடுவோம் நம்ம. ஸோ ரியர் சீட் இன்க்ரெஸ், வாவ், நல்ல சீரியஸாக நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு நீ ரூம் நல்லாவே இருக்குது. ஹெட் ரூம் என்ன தான் நம்மளுக்கு ஸ்லோப்பாக இருந்தாலும் சரி என் ஹைட்டுக்கே
ஃபிட் ஆகிற போது நம்ம நார்மல் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃபிட் ஆகும். ஆனால் இதோட டாப் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டில் வந்து அண்டர் தை சப்போர்ட் அட்ஜஸ்டபுளாக செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக அட்ஜஸ்டபுளாகவே கொடுத்துருந்தாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ் மட்டும்தான் அது வருது. மற்றபடி இங்கே ஃப்ரண்ட்டில் பாக்கெட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் முக்கியமானது ரியர் சீட்டுக்கும் ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டீசெண்டாக கம்ஃபர்டபுளாக லாங் டிரைவ்ஸ் போகிறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் 3 பேர் போகிற அளவுக்கு நம்மளுக்கு சீட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் என்னதான் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னாலும் சென்டரில் உள்ளே ஒரு பர்சன் உட்காந்து போகலாம். அண்ட் ஃபோல்டபுள் ஹேண்ட் ரெஸ்ட் கவர் போட்டுக்கனால எடுக்க முடியல. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏபிஎஸ் வித் இபிடி வந்துடுது, 3 பாயிண்ட் சீட் பில்ஸோட வந்துடுது. மற்றபடி ஐஎஸ்எஃப்எக்ஸ் சீட்டு எல்லாமே இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியர் சீட்டு உண்மையிலே சொல்ல போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு ஜஸ்டிஃபையாக ரியர் சீட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு இந்த வண்டி யூஸ் ஆகும். இந்த வண்டி ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ், அஃபோர்டபுள்னு சொல்லக்கூடாது, மோஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிறைய ஃபீச்சர்ஸை கட் பண்ணி ஆனால் பேசிக் நீடான அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில எக்ஸ்பெக்டட் ஃபீச்சரான அந்த க்ரூஸ் கண்ட்ரோலு, 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸு, வென்டிலேட்டட் சீட்ஸு, முக்கியமான இந்த சன்ரூஃபு இது எல்லாமே ஆட் பண்ணியிருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் இப்போ ட்ரெண்டில் உள்ள ஒரு ஃபீச்சர்ஸு. இதை ஆட் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதோட காம்படிட்டர்ஸ் ஆன நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நேற்று பார்த்த அந்த டாடா கர்வா இருக்கட்டும், ஹுண்டாயோட கிரெட்டா, விட்டாரா, இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இது. ஆனால் அந்த வண்டிக்கு காம்படிட்டிவாக இந்த யூரோப்பியன் பிராண்ட் இருந்திருக்கணும். இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ இல்லை கம்பேரிசன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக்.